அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு இனிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நீங்கள் விரும்பி தேடுகின்ற அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தரட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நல்ல மழை, இரவு பெய்த மழையில் கோயில் இடிஞ்சு விழுந்து, காலையில் பீட சிறுவர்கள் 2 பேர் ஓடி வராங்க. வந்து பார்த்தா கோயிலை காணல. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு பூசை இல்லை. இப்போ 2 பேர் ஓடி வராங்க. இவங்க 2 பேரும் போய் அவங்கள தடுத்து நிறுத்தி, ஓடி ஒன்றும் வர வேண்டாம், நடந்து வந்தால் போதும். ஏன்? நேற்று பெய்த மழையில் நம்ம கோயில் இடிஞ்சு போச்சு, அதனால் நமக்கு இன்னைக்கு பூசை இல்லை. 4 பேர் நிற்கும்போது இன்னொருத்தன் ஸ்பீடாக வரான். இவங்க ஓடி போய் அவனை தடுத்து நிறுத்தி, நீ மெதுவாக வந்தால் போதும், கோயில் இடிஞ்சு போச்சு மழையில், நமக்கு இன்றைக்கி என்ன கிடையாது? பூசை கிடையாது. அவன் அதை கேட்ட உடனே ஓன்னு சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். இவங்க 4 பேருமா அவனை தடுத்து நிறுத்துகிறாங்க. நீ அழாத, ஏன் அழுற? நம்ம அம்மா அப்பா எல்லாம் வசதி உள்ளவங்க தான், அம்மா அப்பா எல்லாம் வசதி உள்ளவங்க தான், எல்லாரும் பணம் போட்டு கோயிலை கட்டுவாங்க, நீ கவலைப்படாத, நீ அழாதேன்னு இந்த 4 பேர் அவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அவன் சொன்னான், நம்ம அம்மா அப்பா எல்லாம் வசதி உள்ளவங்க தான், அவங்க எப்படியும் காசு போட்டு கோயில் கட்டுவாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். நான் எதுக்கு அழுதேன்னா, நேற்று பெய்த மழையில் நம்ம கோயில் தான் இடிஞ்சு போச்சே தவிர நம்ம சாமியார் அங்கே தான் இருக்கிறாரு, சாமியார் அங்கே தான் இருக்கிறாரு. அன்புமிக்கவர்களே, ஆன்மீகம் இன்று வேண்டாத ஒன்றாக மாறிவிட்ட கால சூழல், கடவுள் நம்பிக்கை குறைந்து வரக்கூடிய ஒரு சூழல், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம், இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வளர்ந்து வரக்கூடிய சிறுவர் சிறுமியருக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல், ஆலயத்தின் மீது ஆண்டவர் மீது பற்று குறைந்து வரக்கூடிய ஒரு சூழல், ஜெபங்கள் ஆன்மீகம் இவை வயதானவர்களுக்கு மட்டும் உரித்தது என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் சொல்கிறது சரிதானே? உண்டா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இன்று மீண்டும் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தந்தை மகன் தூய ஆவி என்று 3 இறைவனை கொண்டாடுங்கள். 3 இறைவனை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை விளக்கம் சொல்லுவதாலோ புரிந்து கொள்வதாலோ கொண்டாட முடியாது. அது ஒரு மறைபொருள். அது ஒவ்வொருவரும் உணர்ந்து அனுபவித்தால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ளவோ அல்லது அறிந்து கொள்ளவோ முடியும். கடவுள் என்பது நமக்கு ஒரு அனுபவம். அது தனி நபருடைய அனுபவமாக மாறாவிட்டால் கடவுள் நம்பிக்கை அவருக்குள்ளே வராது. தந்தை இந்த உலகத்தை படைத்து உருவாக்கி அதற்கு உயிராற்றல் அளிக்கிறவராக இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே மோசேயின் காலத்திலிருந்தே தந்தை தன் மக்கள் மீது அன்பு செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம். மகன் நம்மை மீட்பவராக, வாழ்வு தருபவராக, வழிகாட்டுபவராக இருக்கின்றார். அருளையும் ஆசிரியரையும் நமக்கு வழங்கக்கூடியவராக இன்றைய நற்செய்தியிலே திருத்துதர்களோடு உரையாடி உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை கொடுப்பவராக இருக்கின்றார். தூய ஆவியானவர் தேற்றுகிறவராக, திடப்படுத்துகிறவராக, கற்றுத்தருகிறவராக இருக்கின்றார். இன்றைய 2வது வாசகத்திலே தூய ஆவியின் துணை கொண்டுதான் கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய ஆற்றலை நாம் பெறுகின்றோம் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு தூய 3 இறைவனுடைய அடையாளத்தை சுட்டி காட்டுகின்றன. கடவுள் அனுபவம் என்பது ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே அவர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பம், இன்னல் நெருக்கடி, இடையூறுகளிலே கடவுளை எப்படி கண்டுகொள்கின்றார்களோ அதன்படிதான் அவருடைய விசுவாச வாழ்க்கை இருக்கிறது. அமெரிக்காவிலே TL மூடி பைபிள் இன்ஸ்டிடியூட் என்கின்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதில் 24 வயது இளைஞன் சார்லஸ் ஹூப்பர் தன்னுடைய கையிலே விவிலியத்தை வைத்துக்கொண்டு ஒரு சாட்சி சொல்லுகின்றான். ஏறக்குறைய 2000 இளைஞர்கள் இருந்த அந்த சபையிலே அவன் சொல்லுகின்றான், ஏறக்குறைய 22 வயதிலே என்னுடைய வாழ்வில் நான் வெற்றி பெற்றேன். படிப்பு இருந்தது, பணம் இருந்தது,
செல்வம் இருந்தது, நல்ல பதவி இருந்தது, எனக்கென்று ஒரு தொழில் இருந்தது. 22 வயதிலே எல்லாம் பெற்றவனாக இருந்தேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரே ஒரு குறை மட்டும்தான், இனி ஒரு திருமணம் நடக்க வேண்டும். நம்மளாம் நிறைய பேர் இதை சொல்லுவோம், எனக்கு எல்லாம் இருக்குது, இந்த ஒன்று நடந்துன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். எப்படி சொல்லுவோம், நான் இந்த ஒன்று நடந்துன்னா சந்தோஷம். அவனும் சொன்னான், ஒரு கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். பெண் தேடுகிறார்கள், பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவனை திருமணம் செய்வதற்கு வருகிறார்கள். அவன் சொன்னான், இவளல்ல கடவுள் எனக்கென வைத்திருக்கக்கூடிய பெண். அவனுக்கு அந்த ஞானம் இருந்தது. பெண்களுடைய பெற்றோர்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள், இப்படி ஒரு இளைஞன் கடவுள் பயம் உடையவன், நல்ல நிலையில் இருக்கக்கூடியவன் எங்கள் பெண்களுக்கு கணவனாக வந்தால் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அவன் சொன்னான், உங்கள் மகள் அல்ல, கடவுள் எனக்கென வைத்திருக்கக்கூடிய பெண். அன்புமிக்கவர்களை 2 வருடம் தேடுகின்றார்கள். 24 வயதிலே ஒரு பெண்ணை அவன் சந்திக்கின்றான். அவள் ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்தவர். அவனுக்கும் அவளுக்கும் பிடித்து போகிறது. 2 பேரும் வீட்டிலே பேசுகிறார்கள். திருமணம் நடக்கிறது. திருமணம் முடிந்த 6 மாதம் கழித்து அவள் சொன்னால், அவள் வியாபாரம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் உமன், அவள் சொன்னால், சார்லஸ், நான் வியாபாரம் சம்பந்தமாக ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போகணும், 6 மாதம் நான் அங்கே இருப்பேன், அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன், திரும்பி வருவேன். நான் திரும்பி வருகின்ற பொழுதும் நான் செல்லுகின்ற பொழுது நீ என்னோடு ஏர்போர்ட் வரைக்கும் வரணும் அப்படின்னு. அவன் ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டு அந்த அம்மா போயிடுச்சு. 6 மாதம் முடிந்தது. 6வது மாதம் கழியும்போது ஃபோன் வருது, நான் திருப்பி வரேன், இந்த நாளில் ஏர்போர்ட்டுக்கு நீ வா அப்படின்னு. ஏர்போர்ட்டிற்கு செல்வதற்கு தயாராகின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய மாமியார், அவனுடைய தாயார் அவளை என்ன செய்வது, நானும் வரேன் அப்படின்னு கூட வராங்க. அன்புமிக்கவர்களே, 2 பேருமாக விமான நிலையத்திற்குள்ளே வருகிறார்கள். விமானத்தினுடைய கண்ணாடி திரை வழியாக பார்க்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வர வேண்டிய விமானம் ஒன்று அங்கே வந்து இறங்குகிறது. விமானத்தினுடைய பின்பக்க கதவு திறக்கப்பட்டது. ஸ்ட்ரெச்சரில் வைத்து ஒரு உடல் கீழே இறக்கப்பட்டது. அவன் நினைச்சான், அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வேலைக்கு போன யாரோ இறந்துருக்கிறாங்க, அவங்க உடலை கொண்டு வராங்க அப்படின்னு. இவனுடைய கண்கள் எல்லாம் விமானத்தினுடைய முன் கதவை நோக்கி இருந்தது. ஒவ்வொரு ஆளும் இறங்க இறங்க, அடுத்த அவதான் வருவா, அடுத்த அவதான் வருவா, அடுத்த அவதான் வருவான்னு கண்களில் கனவுகளோடு முன் கதவை நோக்கி கொண்டிருந்த போது பக்கத்தில் நின்ற அந்த பெண்ணினுடைய தாயார், அவனுடைய மாமியார் அவனை தட்டி சொன்னாங்க, சார்லஸ், அந்த ஸ்ட்ரெச்சரில் தொங்குறது அவளுடைய ஹேண்ட்பேக் தானே, சார்லஸ், அந்த ஸ்ட்ரெச்சரில் தொங்குறது அவளுடைய ஹேண்ட்பேக் தானேன்னு சொன்னப்போ அவன் பார்க்குறான், உண்மையாகவே அந்த ஸ்ட்ரெச்சரில் தொங்குனது அவனுடைய மனைவியின் கைப்பை. விமானம் தரை இறங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால் விமானத்திலே ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பெண், 23 வயது இளம் பெண், அந்த விமானத்திலே இறந்து போனார். அன்புமிக்கவர்களே, இந்த கதையை சொல்லிட்டு அவன் சொல்லுகின்றான், எல்லாரும் நினைத்தார்கள் இதோடு சார்லஸின் வாழ்க்கை முடிந்தது. 24 வயதில் என்னுடைய அழகிய இளம் மனைவியை நான் இழந்தேன், இனி எனக்கு வாழ்க்கை இல்லை என்று கூட இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் நான் இன்று உங்கள் முன்னால் விவிலியத்தை வைத்துக்கொண்டு கடவுளுக்கு சாட்சியாக நிற்கின்றேன் என்றால் ஒரே ஒரு காரணம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை. ரோமையர் 8:28. அவன் சொல்லுகின்றான், கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். புரியுதா? அதாவது கடவுள் அன்பு கூறுபவர்களோடு, அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார். கடவுளுக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்ற உறுதி அவனுக்குள்ளே இருக்கிறது. இது அவனை மீண்டும் மீண்டும் கடவுள் அனுபவத்திற்குள்ளே கொண்டு செல்லுகிறது. நான் தான் சொன்னேன், இந்த அனுபவம் என்பது ஒவ்வொரு நபருடைய தனிப்பட்ட அனுபவமாகத்தான், தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகள், நிகழ்வுகள், இதன் வழியாகத்தான் பலர் கடவுளை கண்டுகொள்கின்றார்கள். பவுல் சொல்லுகின்றார் அல்லவா, அதே ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 35வது இறைவார்த்தையிலே, கிறிஸ்துவின் அன்பில் என்று எது நம்மை பிரிக்க முடியும்? இடரா, சாவா, பட்டினியா, ஆடையின்மையா, எது நம்மை பிரிக்க முடியும்? 37 சொல்லுகிறது, நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். வாழ்வோ சாவோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியா அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. இது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்வாக, தனிப்பட்ட அனுபவமாக மாறுகின்ற பொழுது நாம் கடவுளுடைய அன்பை சுவைக்க முடியும். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் மூவர் இறைவனை கொண்டாடுகின்றோம்.
மூவர் இறைவனை கொண்டாடுகின்ற பொழுது நமக்கு தரப்படுகின்ற அழகான பாடம், 3 நபர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் ஒரே இயல்போடு இருக்கின்றார்கள். இயல்பு ஒன்று, பிளவுபடாத உள்ளத்தோடு இருக்கின்றார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பை முழுமையாக கொடுக்கின்றார்கள். நமக்கு தருகின்ற எடுத்துக்காட்டு அதுதான். திருமணத்தின் வழியாக குடும்பமாக இணைக்கப்பட்ட ஒரு குடும்பத்தார், ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொள்ள, முழுமையாக பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டவர்கள். பிள்ளைகள் பெற்றோர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து அவர்களை அன்பு செய்து அவருடைய முதிய வயதிலே அவர்களை பராமரித்து அவருடைய ஆசிரை பெறுவது காலத்தினுடைய கட்டாயம். சீராக்கு ஞானம் இதைத்தானே நமக்கு சொல்லுகிறது. என்னை பிள்ளைகள் அழகாக கேட்குறாங்க, ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. எப்படி கேட்குறாங்க? எங்களை ஏன் பெத்தீங்க? நாங்களா உங்கள்கிட்ட பெற சொன்னோம்? பெத்தீங்க இல்லையா? கேட்குறதெல்லாம் வாங்கித்தாங்க. விவிலியம் அழகாக சொல்லுகிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 40வது இறை வார்த்தை, பெற்ற தந்தையிடம் ஏன் என்னை இப்படி பிறப்பித்தீர் என்றும் தாயிடம் ஏன் என்னை இப்படி பெற்றெடுத்தாய் என்று கேட்பவருக்கும் ஐயோ கேடு. கேட்டதா? இனி கேட்பீங்களா? சீராக்கு ஞானம் 3ஆம் அதிகாரம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. எப்படி? 3ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை, தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கிறார்கள். அம்மா அப்பா, மாமா மாமி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், நம்முடைய குடும்பத்திற்காக உழைத்தவர்கள், இவர்களை பராமரித்து மனநிறைவோடு அவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டியது உண்மையாகவே வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இருக்கும்ப அதுக்கு அருமை நிறைய பேருக்கு தெரியாது. அது அம்மாவா அப்பாவா யாராக இருந்தாலும் சரி, கூட இருக்கும்ப அதனுடைய அருமை தெரியாது. செத்து போன பிறகு ஏன் போன, ஏன் விட்ட, ஏன் போன, ஏன் விட்ட. எனவே தான் உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுக்க முடியாத எதுவும் செத்த பிறகு கொடுக்க முடியாது. நான் பல நேரம் யோசிப்பேன், அந்த அங்கே பார்த்தீங்களா அது என்னது? மயானம். நிறைய பேர் அங்கே படுத்துருக்குறாங்க, அப்படி தானே? அவங்கள எழுப்பி கேட்டால் தெரியும். உயிரோடு இருக்கின்ற பொழுது ஒரு வாய் தண்ணி கொடுக்காதவங்க அடிக்கடி அங்கே போய் பூவும் ஆரமும் எல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க? பூசையெல்லாம் வச்சு மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? உயிரோடு இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு வாய் தண்ணீர் கொடுத்து அன்போடு நல்ல வார்த்தை 2 பேசியிருந்தா நான் செத்துருக்க மாட்டேன் இவ்வளவு சீக்கிரம். உண்மை தானே? உண்மையா இல்லையா? அதனால தான் சீராக்கு ஞானம் அழகாக சொல்லுகிறது. 3:9, தந்தையின் ஆசீர் பிள்ளைகளின் குடும்பத்தை நிலைநிறுத்தும். சந்தேகமே கிடையாது. தந்தையின் ஆசீர் பிள்ளைகளின் குடும்பத்தை நிலைநிறுத்தும். தாயின் சாபம் அதை வேரோடு பெயர்த்து விடும். சும்மா இல்லை. அதனால தான் தாய் தந்தையருடைய கண்ணீருக்கு ஒருபோதும் ஆளாக கூடாது. மாமனார் மாமியாருடைய கண்ணீருக்கு ஒருபோதும் ஆளாக கூடாது. இன்னொன்று பெரியவங்கள்ட்ட சொல்கிறேன், ஒருபோதும் உங்களுடைய மக்களுக்கு எதிராக கடவுள் முன்னால் அழாதீர்கள். ஏன்னு நான் சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு? நீங்கள் வேதனையோடு அழுதீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம உயிரோடு இருக்கின்ற பொழுதே நம்ம மக்கள் என்ன செய்வாங்க? கஷ்டப்படுறதை பார்க்க வேண்டியிருக்கும். தாங்க முடியுமா? ஒரு ஆவேசத்தில் நம்ம சொல்லுவோம் நீ வழங்க மாட்டேன்னு. ஆனால் நம்ம பிள்ளைகள் நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறத நம்ம தாங்க முடியுமா? முடியாது. எனவே தான் தாய் தந்தையரை பராமரித்து பேண வேண்டியது மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்போர் போல்வர், அன்னையருக்கு சினம் ஊட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவர். அடுத்தது சிலவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல. சொல்கிறாங்களா? என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல. விவிலியம் சொல்லுகிறது, அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி, நீ இளமை மிடுக்கோடு இருப்பதால் அவரை இகழாதே. நமக்கு நாளைக்கு இதே நிலைமை வருமா வராதா? அவங்களாவது 50, 60, 70 வயசு வரைக்கும் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் இருப்போமானே தெரியாது. சரிதானே? நாளைக்கு நமக்கு இந்த நிலைமையெல்லாம் வரலாம். எனவே இளமை மிடுக்கோடு இருப்பதால் முதியவர்களை ஒருபோதும் இகழாதீர். பிள்ளைகள் கவனம் செலுத்த வேண்டியது. தந்தையரை பிள்ளைகள் கவனிக்கின்றார்கள். அப்பாவை பார்க்குறேன். விவியம் சொல்லு என்ன சொல்லுச்சு? தூய் ஆவியார் இயேசு வழியாக ஆண்டவர் தந்தை என்று அழைக்கக்கூடிய, அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய உரிமையை நமக்கு தருகின்றார். அவன் பார்க்குறான், வீட்டில் இருக்கிற இந்த அப்பாவையே என்ன செய்ய முடியலை, சமாளிக்க முடியலை, இதுக்கிடையில் இன்னொரு அப்பாவா எங்களுக்கு? பார்க்குறான் இல்லையா? கண்ணால் பார்க்கக்கூடிய தந்தை
குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கின்றார், சீட்டு விளையாடுறாரு, பணத்தை செலவழிக்கின்றார், தேவையில்லாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, அம்மாவை அடிக்கிறாரு, அப்பா குடும்பத்தில் சண்டை போடுறாரு. பிள்ளை பார்க்குது, பையன் பார்க்குறான். அவன் பார்க்கின்ற பொழுது இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய தந்தையை இப்படின்னா பார்க்க முடியாத தந்தையை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? அதனால தான் தந்தையர்கள் எல்லாருமே மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவன் கேட்டான் அப்பாட்ட, அப்பா நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஜெபம் கிடையாது, கோயிலுக்கு நீங்கள் வரண்டாம், நல்லா குடிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட வெளியே போகிறீங்க, எப்போ வேணாலும் போகிறீங்க, எப்போ வேணாலும் வர்றீங்க. அப்பா நீங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறீங்க இல்லையா, நான் எப்போ அப்பா ஆகுவேன்? ஏன்னா ஒரு பிரச்சனை இல்லை, அவருக்கு பாட்டு நடக்கிறாரு. எனக்கெல்லாம் நான் பையன் இல்லை குழந்தையாக இருக்கிறேன், எனக்கு எல்லா கண்டிப்பும் இருக்குது. அப்பாவுக்கு எந்த கண்டிப்பும் கிடையாது, அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அவர் தோணுனதெல்லாம் செய்கிறாரு. அப்பா நான் எப்போ அப்பா அவன் கேட்பான். எனவே கவனம். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன் மாதிரியாக விளங்க வேண்டியது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஒரு கணவன் மனைவி தூய திருத்துவம் நமக்கு தருகின்ற பாடம் குடும்ப அன்பினுடைய முழுமையாக விளங்க வேண்டும். அன்பின் முழுமை பிளவுபடாத உள்ளத்தோடு வாழ்வதென்றால் இருவரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு செய்து வாழ, இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் உடல் நலத்திலும் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து திருமணத்தை நடத்தியவர்கள் பரஸ்பரம் அன்பு செய்ய கடமைப்பட்டவர்கள். நாம் என்றைக்கும் உயிரோடு இருக்க மாட்டோம். எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் மரணம் வரலாம். எனவே தான் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் முழுமையாக அன்பு செய்து வாழ வேண்டியது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. எனவே அன்புமிக்கவர்களே, நாம் யோசிப்போம். நாம் போடுகின்ற சண்டைகள், தேவையற்ற சண்டைகள். ஃபோனில் எவ்வளோ சண்டை போடுறாங்க. அவர் கப்பலில் இருப்பார், இங்கே சண்டை, 1 மாதம் 2 மாதம் பேசாமல் இருக்கிறோம். ஆனால் நாளைக்கு மனித காரியங்கள் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததென்றால் நம்மால் என்ன செய்ய முடியாது? பொறுக்க முடியாது. எனவே அதை மனதில் வைத்துக்கொண்டு உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுக்க வேண்டியவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் அது மதிப்புள்ளதாக இருக்கும். எபேசியருக்கு திருமுகம் 3ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை சொல்லுகிறது, அன்பே உங்கள் வாழ்வின் அடித்தளமும் ஆணி வேறுமாய் அமைவதாக. அன்பே உங்கள் வாழ்வின் அடித்தளமும் ஆணி வேறுமாய் அமைவதாக. இதை மனதில் வைத்துக்கொள்வோம். நம்முடைய பணம் அல்ல, நம்முடைய செல்வம் அல்ல, நம்முடைய வசதி வாய்ப்புகள் அல்ல, அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் நம்முடைய குடும்பங்களுடைய ஆணி வேறாக இருக்கின்ற பொழுது தூய மூவர் இறைவனைப் போல நம்முடைய குடும்பங்களிலும் அன்பின் முழுமை ஒருவருக்கொருவர் காண முடியும் என்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமேன்.